வணக்கம் சார். நீங்கள் வந்து 65 kgல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்க. எங்களோட பேரடைஸ் குரூப் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேடம். பேரடைஸ் குரூப் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூம்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கூப்பன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது எங்களோட ரெசார்ட்டில்? நான் 65ல் கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுக்கு நீங்கள் ஆஃபர் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. அங்கேருந்து ஊரில் என் ஊர் வந்து தூத்துக்குடி. அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நல்லா சூப்பராக பக்காவாக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. காலையில் ஃபுட்டில் இருந்து காலையில் எழுந்தின ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஃபுட்டு எங்கே மிஸ் ஆயிருமோ நினச்சேன். ஒர்க் அவுட் பண்ணுற ஃபுட்டு அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இடம் நல்லா, ஸ்விம்மிங் பூலு, காற்றோட்டம் நல்லா இருக்குது. ரிலாக்ஸாக வந்து இது பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பர் பிளேஸ், நல்லா இருந்துச்சு. ஓகே சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது. ஓகே, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. உங்கள் ஃபேமிலிலாம் எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்குனாங்க. ஓகே சார். இது இப்போ வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி என்கரேஜ் இந்த மாதிரி எங்களுக்கும் ஃப்யூச்சரில் எங்களோட ரிசார்ட்டில் இந்த மாதிரி வின்னிங் கூப்பன்ஸ் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. நாங்கள் அகெயின் வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லா இந்த ஜிம்னாஸ்டிக் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர் மேடம். ஓகே. இது மற்ற ஹோட்டல் மாதிரி இல்லை. மற்ற ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும், சும்மா உள்ளே போய் ரூம் அடைச்சிட்டு ஏசி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு சும்மா படுக்க தூங்குற மாதிரி தான் இருக்கும். வேறு என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இது இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்களும் மூலிகை மரங்கள், நல்லா சுவாசிக்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. எல்லாம் ரிலாக்ஸாக பக்கத்தில் கடற்கரை அந்த மாதிரி நல்லா இருக்குது. பக்கத்தில் பீச்சு, கடற்கரை காற்று, அதுக்கப்புறம் மரங்கள் சுற்றி எல்லாமே ஒவ்வொரு மரமும் அதுக்கு நம்ம பெனிஃபிட் தான். எல்லா மரங்களும் துளசி மரம் அது மாதிரி எல்லாமே மரங்களும் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. வேறு எங்களோட ஆரோஜங்கல் ரெசார்ட்டுக்கு வந்தது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்போர்ட்ஸ் இது ரொம்ப நீங்கள் வந்து இங்கே என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே என்கரேஜ் பண்ணது கிடையாது. இந்த சப்போர்ட் பண்ணி யார் பண்ணுவான், யாரும் பண்ண மாட்டாங்க. ஹோட்டல்லேருந்து தனியாக அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். பேரடைஸ் குரூப் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சுற்றி பார்க்க எல்லா வசதியும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, உங்களை மாதிரி இப்போ நிறைய யூத்ஸ் யங்ஸ் எல்லாருமே இருக்காங்க, லேடிஸ் ஆஸ் வெல் அஸ் ஜென்ட்ஸ் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் டிப்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அவங்களும் எங்களோட கெஸ்ட் மாதிரி தான். ஃபிட்னஸ் டிப்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து டயட்டுங்கிற பேரெலாம் வந்து எல்லாமே சாப்பிடாமல் பட்னி கிடந்து நிறைய பேர் இருக்காங்க. அது பேர் வந்து டயட்டே கிடையாது. அது வந்து உண்ணாவிரதம் இருந்து வெயிட்டு குறைக்கிறது வந்து வேஸ்ட்டு. அது வந்து உடம்பு வீணாமல் போகும்போது தவிர நம்ம வந்து உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. இதை வந்து வெயிட் அதிகமாக தான் போடும். நம்ம டைமுக்கு கரெக்டாக காலை சாப்பாடு காலையில் டைமுக்கு சாப்பிடுங்க, மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு கரெக்டாக அளவுப்படி சாப்பிடுங்க. அது அளவுக்கு மீதியமாக சாப்பிடாம ஆயில் ஃபுட்டு சேர்க்காதீங்க. மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம். மசாலா அதனால கொஞ்சம் ஃபேட் அதிகமாக போடும். முடிஞ்ச அளவுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணாலே கொஞ்சம் நல்லா. 1 hour உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, ஒரு 1 hour ஒதுக்கி அதுக்கு நீங்கள் உடம்புக்கு வந்து பாதுகாக்கணும். என்ன தான் செலவு பண்ணி இதனால எங்கே கொண்டு போக போகிறோம்? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தபடி நம்ம நல்லா இருந்து சம்பாதிக்க முடியும். அதனால் உடம்பையும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பசங்களும் இப்போ வந்து தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது ஒரு கெத்தாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப கேடுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. அந்த காசு செலவு பண்ணுறதுக்கு அவங்க அதை சேர்த்து வச்சு கொஞ்சம் ஏதாவது பச்சை பாசிப்பயிறு, கம்மம்புல் அந்த மாதிரி தானியங்களே சாப்பிட்டாலே கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே சார். அதுவே போதுமானது தான். நீங்கள் மற்றபடி நீங்கள் வேறு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ரொம்பலாம் டயட் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. அந்த மாதிரி பச்சை பயிறு தானிய வகையில் சாப்பிட்டாலே உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே சார். நீங்கள் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே எங்கள் கெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இதான் என்னோடய ஃபேமிலி. இங்கே வந்து நல்லா 2 நாளாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.